இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன் இது சக்ஸஸ் ஆகும் தோணுதுன்னா, டென்னிஸ் மஞ்சுநாத் என்கிட்ட கதை சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பல படங்கள் சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி செல்லுலாய்டுக்கு வரும்போது அது மிஸ் ஆகிடும். பட் டுடே வென் ஐ சா த ட்ரெய்லர், ஐம் அப்சல்யூட்லி கன்வின்ஸ். அவர் சொன்னதுக்கு மேலே விஷுவலாக காமிச்சிருக்காரு டைரக்டர். வெல் டன் சார். இது ஒரு 4 பேருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஃபார் த ப்ரொடியூசர் ஆஃப் கோர்ஸ், தி கப்புள், ஒண்டர்ஃபுல் பிக்சர். டென்னிஸ் மஞ்சுநாத் ஃபார் டெல்லிங் சச் அ நேச்சுரல் ஸ்டோரி இன் அ நேச்சுரல் வே. நீங்கள் இதை தான் பார்த்துருக்கீங்க. என்னோடய கேரக்டர் மூலமாக போகிற இந்த ஷாட்ரிங் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. அதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு நினச்சா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தா அந்த விஷுவல்ஸ் ஆர் ஸோ லவ்லி. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் ரவி வர்மா ஃபார் கிவிங் சச் லவ்லி விஷுவல்ஸ். அண்ட் ஸ்பெஷல் வேர்ட் ஆஃப் கங்க்ராட்ஸ் டு பிரியன். வாங்க, இந்த மியூசிக் வந்து ஜஸ்ட் கிராமிய மியூசிக்ன்ற மாதிரி இல்லை, இட் இஸ் ஸோ மெலோடியஸ். இந்த மெலடியெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு இருக்குது இவருடைய மேலே. இந்த மெலடியை மட்டும் விட்டுறாதீங்க. வெறும் சவுண்டு டங்கு டக்கா இல்லாமல் மெலடியோடு கொடுத்துருக்கிறதா ரொம்ப அழகு. அந்த லிரிக்ஸ் ரைட்டர் ஆல்சோ நைஸ் லைன்ஸ், வெரி நைஸ் லைன்ஸ். ஏன்னா எனக்கு கதை தெரியுங்கிறதுனால சொன்னேன். நான் அதில் ஒரு 3 to 4 சீன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ், கதையை நகர்த்துற சீன்ஸாக பண்ணியிருக்கேன். நான் என்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி. நான் ஒரு நாணயமான அரசியல்வாதி. சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது சொன்னாலே சிரிப்பு வருதுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அரசியல் இன்னைக்கு. பட் ரொம்ப ஒரு எனக்கு கூட ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக அவர் மைம் கோபி, வாட் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவரோட மைம் ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில். பிச்சு உதறாரு. அதான் சொல்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஹவு மச் இது ட்ரெய்லர் 2 மினிட்ஸா 3 மினிட்ஸா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடிஞ்சது. தட் இஸ் யுவர் சக்ஸஸ். தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அந்த மாதிரி எடுத்துன்னு போகிற படங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் இந்த ஜானர் ஜெயிக்கும். ஏன்னா குட்டுப்பட்டு இருக்கிற ஒருத்தன் நிமிர்ந்து நின்று இந்தாங்கடா உங்களுக்கு சவால் சொல்கிறேன்னு சமூகத்தை எதிர்க்கும் போது அந்த சக்ஸஸ் ஆஃப் தட் மேன் எப்போதுமே ஜனங்களுக்கு பிடிக்கும். இது கண்டிப்பாக ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்திங்கன்னா போதும். அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரியனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என் பேரனுக்கும் ஒரு ஆல்பமில் பாட வாய்ப்பு கொடுத்தாரு அவர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தேட். இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அவர் சொன்னார், சக்தி சொன்ன மாதிரி ரொம்ப இயற்கையாக இருக்குது. அப்படியே இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலிங்கிற மாதிரி அந்த ஃபீலை கொடுத்தது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸோ நைஸ் டு சி லவ்லி கௌசல்யா ஆஃப்டர் அ லாங் டைம் ஆன் தி ஸ்டேஜ். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டிசர்வ் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. மை வாழ்த்துக்கள் டு த ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் சதீஷ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படத்துடைய தயாரிப்பாளராக நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவரும் ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் தான். ஒரு கார்ப்பரேட் லைஃப்பில் 25-30 வருஷம் இருந்து நல்ல சாதனைகள்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி சினிமா மேலில் இருக்கிற ஆர்வத்தில் நான் ஒர்க் பண்ண அதே ஏர்டெல் கம்பெனியில் நான் அங்கேருந்து வேலைக்கு வேறு கம்பெனி போகிறேன். அப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் எங்களோட சீனியர் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு கார்ப்பரேட் லைஃப்லேருந்து வந்து இன்றைக்கி சினிமா அப்படின்ற ஒரு பேஷனோட இந்த படத்தை எடுத்து அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அந்த கார்ப்பரேட் கெரியரில் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு படத்தை வந்து சரியான பட்ஜெட்டில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, அதாவது எத்தனை நாட்கள் பிளான் பண்ணாங்களோ அத்தனை நாட்களுக்குள்ளே ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து டெனிஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டெனிஸ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பாடல்கள் எல்லாமே அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. பிரியன் கலக்கியிருக்கீங்க உங்கள் பாடல் ஒன்றுமே. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எல்லாமே அப்கமிங் சிங்கர்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ எனர்ஜியாக, சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் எல்லாருமே அப்கமிங் நியூ டேலண்ட்ஸ், அவங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சிறப்பாக பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. இங்கே லைவ் பர்ஃபார்ம் பண்ணும்போதே அவ்வளோ எனர்ஜி வருது, அந்த விஷுவல் பார்க்கும்போதும் அவ்வளோ எனர்ஜி வருது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க பிரியன். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. இந்த மாதிரி பாடல் வரும்போது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். அதுவே உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். டெனிஸ், நல்ல ஒரு டீமை ஃபுல்லாக ஒருங்கிணைச்சிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பான ஒரு வெற்றி அடையணும். பர்டிகுலராக நான் வந்து ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகேந்திரன் சாரை பார்க்கும்போது, ஒய்ஜி மகேந்திரன் சார் அண்ட் நம்முடைய மைம் கோபி சார், கௌசல்யா மேம் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு மேடையில் பார்க்குறேன். அவங்க ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களும் இந்த இதில் இருக்காங்க. இப்போ தான் நேற்று ஒரு கன்னட படம் ஒன்று பார்த்தேன், நீதி அப்படின்ற ஒரு படம். அதில் வந்து இவங்க குஷி ரவி நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க குஷி. அவங்க இந்த படத்தில் அறிமுகமாக பார்க்கும்போது என்னடா நேற்று தான் படம் பார்த்தேன், நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்காங்களேன்னு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக அந்த கன்னட படத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய வரவு தமிழ் சினிமாவில் மிக பெரிய வெற்றியாக அமையணும். அண்ட் சொல்லவே வேணாம்,
ஏஜ்னால அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அவருடைய படைப்புக்குனால நம்ம வந்து லெஜெண்டரி டைரக்டர்னு சொல்லிடலாமா? நம்மளுடைய லெஜெண்டரி டைரக்டர் செல்வராகன் சார். சார் ஏஜில் கம்மி சார், ஆனால் நாங்கள் வழியே இல்லை உங்களை லெஜெண்ட் தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படங்கள், தமிழ் சினிமா என்றைக்குமே பேசப்படுற படங்களை எடுத்த நம்முடைய செல்வராகன் சார் இந்த படத்தில் ஹீரோவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் இப்போ நடிப்பில் ஃபோக்கஸ் பண்ண உடனே நிறைய நல்ல நல்ல படங்கள் அவருடைய நடிப்பில் வந்துட்டுருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் இன்னொரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது நான் சொல்லக்கூடாது, சொன்னால் அடிப்பார் என்ன அப்புறமா. அது ஒரு மிக முக்கியமான படம், அவர் நடிக்க போகிறார் ஹீரோவா. நான் சொல்ல சார் இதுவும் சொல்ல, அந்த படத்துடைய போஸ்டர் பார்த்தோன்னே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கார் அந்த படத்தில். அந்த படமும் வெகு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது, எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம். எங்களுடைய படமான லவ் அப்படின்ற படத்தில் அவர் ஒரு சென்ட்ரல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தான் அவர் படம் பார்த்துட்டு டப்பிங் முடிச்சோடனே எனக்கு வாழ்த்து சொல்லி மெசேஜ் பண்ணார். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் நடித்தது அப்படின்னு. அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கணும், அதுக்கு இந்த படத்தினுடைய வெற்றி மிக முக்கியமாக அமையும் நான் எதிர்பார்க்குறேன். சதீஷனுடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி, பெரிய அந்த பட்ஜெட் அந்த டைமில் எடுத்திருந்தாலும் இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னா, எதர் படங்கள் மாபெரும் வெற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா வித் லவ்ல, அதுக்கு முன்னாடி ட்ரிபிள் டி, வித் லவ், லாஸ்ட் இயர் 2-3 படம் சொல்லலாம். இந்த வருஷம் நான் சொல்கிறது ஒரு தாய் கிழவி, அது பிறகு யூத் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி, இல்லைன்னா மிகப்பெரிய தோல்வி. அதாவது ஆடியன்ஸ் தியேட்டருக்கே வரமாட்டேன்றாங்க. எதர் வந்தால் மிக பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, கொஞ்சம் மீடியமாகவும் செலிப்ரேட் பண்ணலாம், ஒரேடியாக கொடுத்தா மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறேன், இல்லைன்னா மொத்தமாகவே ரிஜெக்ட் பண்ணுறன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இல்லாமல் வார வாரம் வர படங்களில் அட்லீஸ்ட் 1-2 படமாவது, 6 படம் 5 படம் வருது, அதில் 1-2 படம் மக்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா தமிழ் சினிமா இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லைனா குறிப்பிட்ட சில படங்களை தான் நம்ம வெற்றிகரமாக சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் தொடர்ந்து படங்கள் வெற்றி அடையணும். இந்த 10th அன்னைக்கு வரப்போகிற படங்கள் ஒரு 3-4 படங்கள் வருது, மிக முக்கியமான படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் வந்தாலும் இந்த மனிதம் தெய்வமாகலாம் படம் ஒரு நல்ல படம். நான் இப்போ தான் சக்தி கிட்ட கேட்டிருந்தேன், ஒரு நல்ல படம் சார் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் மக்கள் மத்தியில் போய் சேர்கிறதுக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் துணை இருந்து இந்த படத்தை மாபெரும் வெற்றியாக்கணும். விஜயா சதீஷ் மேடத்துக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஃபஸ்ட்டு படம், ஆனால் வந்து ப்ரொடியூசராக வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக அவங்க வந்து பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க பேசினாங்க. அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. சதீஷனுடைய ஆக்டிங் கரியரும் அவருடைய ப்ரொடியூசர் கரியரும் மிகப்பெரிய சக்ஸஸ் அமையணும். ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. வழக்கமான ஆடியோ லான்ச் அல்லது வந்து ப்ரெஸ் மீட்லேருந்து மனிதன் தெய்வமாகலாம் ப்ரெஸ் மீட் வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குடும்ப விழா மாதிரி. நான் அங்கேருந்து இப்போ காரை நிப்பாட்டுறப்ப பார்த்தேன், ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒரு 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 ஃபங்க்ஷன், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கான ஒரு வைப்பில் வந்து நிற்கிறாங்க. அது வந்து என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒட்டுமொத்தமாக நான் இதில் வந்து என்னென்னா, இந்த படத்தில் காட்டப்படக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமம் கூட நான் என்ன நினச்சேன்னா, எடுத்தோன்னே வந்து அந்த கிராமத்தை வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணி ஒரு ஷார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு அதை வேற ஒரு பகுதியில் அதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் முழு படமும் அந்த பகுதியிலேயே எடுத்ததாக சொல்லியிருந்தாங்க. இதில் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஏதோ வந்து ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டில் அந்த டீம் கோஆப்ரேஷன் ஒன்று இருக்குல்ல, அது அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருக்குது. இப்போ படமாக சொல்லணுன்னா ஒரு இயற்கையாக அமைஞ்சிருக்குது. ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே உள்ள கதை மாந்தர்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதைக்களம், இது எல்லாமே வந்து எதுவுமே வழியக்க திணிச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஃப்ளோவில் ரொம்ப அழகாக செல்வராகவன் சார் சொல்லவே வேண்டியதில்லை, போகிற போக்கில் வந்து அசால்ட்டாக நடித்து கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு சின்ன கதாபாத்திரம் கிடச்சிச்சினாலே அதில் வந்து அவரோட முத்திரை வந்து தனியாக இருக்கும். ஒரு முழுநீள கதாநாயகனா, கதையின் நாயகனா அவர் வந்து ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணார். ஜென்ரலாக படம் பார்க்கும் பொழுது யூஸ்வலாக ஏமாற மாட்டேன். நான் இந்த படம் பார்க்கும் பொழுது படம் பார்த்துட்டு இன்டர்வலில் ப்ரொடியூசரோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு செல்வராகவன் சாரோட கூட பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ப்ரொடியூசர்னு. அவர் ஒரு கார்ப்பரேட் கை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பரோட்டாவுக்கு ஆர்டர் கேட்டுட்ருப்பார், நொங்கு விற்றுட்ருப்பார். இது மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் அந்த படத்தில் வந்து ஒரு ஆக்டிங்கிறது வந்து ஏதோ ஒரு சின்ன சீனில் வந்துட்டு போகிறதோ இது மாதிரி இல்லை.
ஒரு பெரிய ரோலை எடுத்து பண்ணியிருக்காரு. அதை வந்து என்னென்னா ஒரு நல்ல தேர்ந்த ஒரு நடிகர் நடிக்கக்கூடிய ஒரு இப்போ ஒரு மைம் கோபி சார் மாதிரியான ஒரு தேர்ந்த நடிகர் நடிக்க வேண்டிய ஒரு இடத்த வந்து எடுத்து நடிச்சிருக்காருங்க. அதுக்கு அடுத்தது மைம் கோபி சாரை வந்து அவர் வந்து நம்ம நம்பியார் மாதிரி ரொம்ப நல்லவர், ஸ்க்ரீனில் கெட்டவராகவே பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி அப்படி ஒரு வில்லனா இந்த படத்தில் வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க. நிறைய நிறைய மைம் கோபி சாரை பற்றி நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அவரை வில்லனாக பார்த்தேன், எனக்கெல்லாம் ஹீரோவை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. சீக்கிரம் நிறைய படம் பண்ணுங்க. மைம் கோபி சார் மாதிரியான ஒருத்தரெல்லாம் வந்து ஹீரோவாக உள்ளே வரும் பொழுது அவருக்கான ஸ்கிரிப்ட் வந்து இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து விழும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் சாரெல்லாம் வந்து ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க குஷி ரவி நான் படம் பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க கன்னடத்தில் வந்து பிளாக் பஸ்டரை கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸை வச்சுட்டு தமிழில் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழில் சொல்லும்போது சார் நான் எனக்கு வந்து இதுதான் டெபியூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நாள் கழித்து நம்மளோட கௌசல்யா மேம் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கனமான கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆர்கானிக்காக இந்த ஃபில்ம் வந்திருக்குதுங்க. நிறைய நம்பிக்கையோட ஒரு புதிய தயாரிப்பாளர் உள்ளே வந்து படம் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய 1-2 சண்டை காட்சி, அந்த சண்டை காட்சி எல்லாமே வந்து அவ்வளோ தத்ரூபமான சண்டை காட்சியாக அது வந்து வந்திருக்குது. எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். ஒரு படத்துக்கு வந்து எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப யதார்த்தமான சரியான திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களோட 3 படம் பண்ணியிருக்காரு. இது நான் அவரோட 2வது படத்தை வந்து வெளியிடுறேன். முதல் படத்தோட தயாரிப்பாளரும் நட்பு அடிப்படையில் வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். ரேகா மேடம் ரொம்ப அழகாக வந்து இதை எல்லாமே இந்த கோஆர்டினேஷன்லேருந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி.